வணக்கம் குழந்தைகளா, அறம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்ன பாட்டு இந்த பிடி சார் இப்படி எல்லாம் பேசுறாரு, இதுக்கு அப்புறம் என்ன ஆகும் பாட்டி? கதையை தொடர்ந்து சொல்லுங்க பாட்டி. கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, எங்களுக்கு கதையை தொடர்ந்து சொல்லுங்க. சரி வாசங்களா, நான் அந்த கதையை தொடர்ந்து சொல்ற கேளுங்க. இது கதை நேரம். உனக்கு எப்படிடா என்னோட நம்பர் கிடைச்சிச்சு? எனக்கு சொல்லுடா. நீங்கள் கிளம்புன கொஞ்ச நேரத்தில் நானும் விஷ்ணுவை கண்டுபிடிக்க ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைக்குமான்னு வந்தேன் சார். அப்படியே உங்கள் நம்பரும் உங்கள் வீட்டோட லொக்கேஷனும் வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொன்னேன். அதான் சார் உங்கள் நம்பர் எனக்கு இப்படி தான் கிடச்சிது. என்ன புதுசா உருட்டுறியா? இப்படி எல்லாம் சொன்னா நான் நம்பிருவேன்னு நினைச்சியா? என்ன இப்படி எல்லாம் கதை சொல்ற? உனக்கு என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? எது சொன்னாலும் நம்பருக்கு. சரி, இதுக்கு மேலே நான் என்ன சொன்னால் நீங்கள் நம்புவீங்க? விஷ்ணு ஸ்கூல்ல இருக்கும்போது மகேஷ் சார் எங்கிருப்பாரு? இதற்கான பதில் நீ மகேஷ் சாரா இருந்தா மட்டும்தான் உன்னால சொல்ல முடியும். ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர் ஓட பெயரை கேவலப்படுத்தணும்னு நினைச்சின்னா உன்னால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. நீ மட்டும் உண்மையாலுமே திருடனா இருந்தா உன்ன மகேஷ் சார் கிட்ட சொல்லி உன்ன உள்ள தள்ளி அப்படியே முட்டிக்கு முட்டி தட்ட சொல்லிருவேன். அதாவது நான் அப்போது மாறுவேஷத்தில் விஷ்ணுவை கண்காணிப்பேன். ஆனால் முத்து சார் விஷ்ணுவை கூப்பிட வரும்போது நான் அங்கே இருக்க மாட்டேன் பிடி சார். அப்போ தான் யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு சொன்னார் முத்து சார். அதுவும் இல்லாமல் இந்த விஷயம் டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியக்கூடாதுன்னு முத்து சார் தான் சொன்னார். இப்போவாது நம்புறீங்களா சார் நான் தான் மகேஷ்னு? சார் என்ன மன்னிச்சிடுங்க சார். நீங்க தானே தெரியாம உங்க கிட்ட பேசிட்டேன் சார். நீங்க தானே நான் வீட்டில் இருந்து கிளம்பும் போது சொன்னீங்க யாராவது சந்தேகம் படும்படி பார்த்தா அவங்களை நம்ப கூடாது, பேசினாலும் நம்ப கூடாது அப்படின்னு. அதனால தான் சார் நான் நம்பல. அதனால்தான் சார் உங்க கிட்டயே இப்படி பேசிட்டேன். பரவாயில்ல சார், எனக்கு தெரியும் நீங்கள் ஒன்றும் தெரிந்தே பேசலைன்னு. விஷ்ணு மேல் உள்ள அக்கறையில் பாசத்தில் தான் பேசுகிறீர்கள் என்றும் எனக்கு தெரியும். சார் நீங்க சொல்றதும் சரிதான் சார். உங்களுக்கு பெரிய மனசு சார். இருந்தாலும் நான் உங்களை டேய் டா அப்படின்னு எல்லாம் பேசி இருக்க கூடாது சார். அதுக்காக மன்னிச்சிடுங்க சார். பிடி சார் பரவாயில்ல போதும். எத்தனை தடவை தான் நீங்களும் மன்னிப்பு கேட்பீங்க? தெரியாம தான் சார் பண்ணீங்க, அப்புறம் என்னங்க சார்? அப்படி இல்ல சார், தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் தப்பு தானே சார். ஆனா சார் இருந்தாலும் உங்களுக்கு பொறுமை ரொம்ப அதிகம் சார். என்ன குழந்தைகளா, பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க பொறுமை கடலோட பெருசுன்னு? என்ன குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதையோட பார்ட் 1 ல இருந்து பார்ட் 24 வரைக்கும் நம்ம சேனல்ல இருக்கு குழந்தைகளா. நீங்க பார்க்கணும் நம்ம சேனல்ல போய் பாத்துக்கோங்க. இந்த கதை